இந்த நாட்களிலும் தேவாதி தேவன் நிச்சயமாக உங்களுக்கு அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். விசுவாசிங்களா? நிச்சயமாக நடக்கும். ஏனென்றால் அவர் நம்மை அதிகமாய் நேசிக்கிறார். உலகத்தில் உள்ள எல்லாரை காட்டிலும் இயேசு நம்மை அதிகமாய் நேசிக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். அன்பானவர்களே, நம்முடைய இருதயம் எப்பொழுதுமே அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டே இருக்கும். இரவு நாம் படுக்கைக்கு செல்லும் வரைக்கும், அதாவது தூங்கும் வரைக்கும் நம்முடைய உள்ளம் அமைதியாகவே இருக்காது. அது அப்படித்தான், எதையாவது நினைத்து கலங்கி கொண்டே இருக்கும். அதுவும் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒன்று என்றால் தாங்கவே முடியாது. ஏன் இப்படி நடந்து கொண்டு இருக்கிறது, ஏன் இப்படி நடந்து கொண்டு இருக்கிறது என்று சொல்லி நம்மையும் அறியாமல் நம்முடைய உள்ளம் அதிகமாக கலங்கி நிற்கும். வேத புஸ்தகத்தில் ஒரு வசனம் சொல்லுகிறது, அநேக நாள் காத்திருக்கிறது இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும் என்று சொல்லி. அன்பானவர்களே, இன்றைக்கும் கூட நீங்கள் விரும்பின காரியம் உங்கள் கையில் வந்து கிடைக்கும் என்று நான் சொல்லுகிறேன். விசுவாசிக்கிறீங்களா? நம்புறீங்களா? கட்டாயம் நடக்கும். கர்த்தர் நிச்சயமாக அதை உங்களுக்கு வாய்க்க பண்ண போகிறார். அது எப்படி நடக்கும்? கட்டாயம் நடக்கும். இன்றைக்கு நாம் அதற்காக தான் ஜெபிக்க போகிறோம். கடந்த நாட்களில் அநேகர் எனக்கு போன் பண்ணி உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை என்னோடு பகிர்ந்து கொண்டீர்கள். நானும் உங்களுக்காக ஜெபித்தேன். அநேக அற்புதத்தை கர்த்தர் செய்தார். இந்த நாட்களிலும் தேவாதி தேவன் நிச்சயமாக உங்களுக்கு அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். விசுவாசிங்களா? நிச்சயமாக நடக்கும். ஏனென்றால் அவர் நம்மை அதிகமாய் நேசிக்கிறார். உலகத்தில் உள்ள எல்லாரை காட்டிலும் இயேசு நம்மை அதிகமாய் நேசிக்கிறார். ஏன் தெரியுமா? அவர்தான் நமக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்தவர். அப்படி என்றால் நான் இவ்வளவு நாளா நான் கேட்டுட்டே இருக்கிறேன், கர்த்தரை நோக்கி பார்க்கிறேன், அவரை நோக்கி கூப்பிடுறேன், ஏன் எனக்கு மட்டும் எதுவுமே நடக்கல என்று சொல்லி உங்கள் மனது வேதனைப்படுகிறதை நான் பார்க்கிறேன். அன்பானவர்களே, மார்க்கு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் வசனம் 35 முதல் இப்படியாக சொல்லுகிறது. அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். இயேசு தம்முடைய சீசர்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லி. இவர்களும் சரி என்று சொல்லி படகை ஆயத்தப்படுத்தி அதிலே அக்கறைக்கு போகிற எல்லா ஏற்பாடையும் செய்து இயேசுவையும் அந்த படகில் ஏற்றி கொண்டு போனார்கள் என்று இந்த சம்பவம் சொல்லுகிறது. இதை நாம் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். நமக்கு தெரிந்த ஒன்றுதான், தெரியாத சம்பவம் கிடையாது, தெரிந்த ஒன்றுதான். ஏனென்றால் சிறு வயதில் இருந்து நாம் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். சண்டே கிளாஸ்ல கூட இது நமக்கு கதையாக சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். ஆம், இப்ப கூட நாமும் அக்கறைக்கு போகும்படியாக இயேசுவை ஏற்றி கொண்டு நாம் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம் இல்லையா? இந்த படகு இயேசுவை ஏற்றுக்கொண்டது, ஏற்றுக்கொண்டது. என்றைக்கு நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்களோ அன்றைக்கு இயேசுவை உங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டீர்கள், அவரை உங்களுடைய படகில் ஏற்றி கொண்டீர்கள், நீங்கள் அக்கறைக்கு பிரயாணப்பட்டு கொண்டு இருக்கிறீர்கள். இப்படி பிரயாணப்பட்டு போகின்ற அந்த வழி பிரயாணத்தில் பலத்த சுழல் காற்று உண்டாகிறது. பலத்த சுழல் காற்று உண்டாகி என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, அலைகள் அதில் மேல் மோதிற்று. எதன் மேல? படகின் மேல. அந்த படகுகள் நிரம்பத்தக்கதாக தண்ணீர் வந்து அலைகள் அதன் மேல் மோதிற்று என்று எழுதப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, அப்படி அலை வந்து அடித்து தண்ணீரால் அந்த படகு நிரம்பி அது இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன ஆயிரும்? மூழ்கி போயிரும்.
இயேசுவை ஏற்றுக்கொண்ட படகு, அக்கறைக்கு பிரயாணப்பட்டு கொண்டு இருக்கிற அந்த படகு இப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி பெருங்காற்றில் அகப்பட்டு கொண்டது. இங்கே அந்த தண்ணீர் படகுக்குள் வந்து அது மூழ்கி அதில் உள்ள எல்லாரும் சாக போகிறோம். பயம் வந்து விட்டது. அதுல இருக்கிறது யாரு? சீஷர்கள். நீங்களும் நானும் யாரு? இயேசுவுக்கு அன்பான சீஷர்கள், அவருடைய வேலையை செய்கிறவர்கள். அப்படிப்பட்ட நமக்கு, அவருடைய ராஜ்யத்தின் பணியை செய்து கொண்டிருக்கிற நமக்கு, அவரோடு கூட இருக்கிற நமக்கு என்ன நடக்குது? பலத்த சுழல் காற்று உண்டாகிறது. இது சாதாரண சுழல் காற்று இல்லை, பலத்த சுழல் காற்று. அநேக நேரத்துல நம்முடைய இருதயம் அவ்வளவுதான், என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, இனிமே என்ன இருக்குது, ஒண்ணுமே இல்லை என்று சொல்லி மனம் உடைந்து போகிறோம். நொறுக்கி அப்படியே ஏன் இந்த வாழ்க்கை அப்படிங்கிற அளவுக்கு நம்ம போகிறோம். சிலர் வியாதியின் படுக்கையில அப்படி போகிறீர்கள். சிலர் நினைச்சது நடக்கலையே, இனி என்ன வாழ்க்கை அப்படின்னு சொல்லி வேதனைப்பட்டு இருக்கிறீங்க. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பாடுகளின் வழியாக நாம் செல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த பாடுகள் மத்தியில போய் கொண்டிருக்கும் பொழுது இயேசு என்ன செய்யறாருன்னா, அடித்தட்டில் தலையணை வைத்து அயர்ந்த நித்திரையா இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் களைப்படைந்தவராக அவருடைய செயலில் இருந்து சற்று ஓய்வெடுக்கும்படியாக அடித்தட்டில் படுத்திருக்கிறார். பாருங்க, கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையா இருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மாண்டு போகிறது, உமக்கு கவலை இல்லையா? இன்றைக்கு கூட நாம் அதிகமாக ஜெபிக்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? எப்பா என் வாழ்க்கையில இப்படி ஆயிடுச்சே, நான் இப்படி சங்கடப்படுறேனே, முடிவு வந்துருச்சே, நான் என்ன பண்ண முடியும்? நான் இப்படி இருக்கிறது உமக்கு பிரியமா? நான் இப்படி கஷ்டப்படுறது உமக்கு சந்தோஷமா? நான் இப்படி துக்கப்படுறது உமக்கு சந்தோஷமா? அதோட என்ன நீர் எடுத்திருக்கலாமே, இந்த உலகத்திலயே என்ன வச்சுக்கிட்டு இருக்கிறீர் இன்னும்? அப்பா, நான் உங்களுடைய சித்தத்தின்படி செய்யறது தானே வந்தேன். என்னையதான் சோதிச்சீரு, என்னை நம்பி வந்தவங்கள சோதிச்சீரு, நான் பெத்த பிள்ளைகளையும் சோதிச்சிட்டு இருக்கிறீர். நாங்க என்ன செய்ய முடியும்? எங்களுக்குன்னு எதுவுமே கிடையாது. எங்களுக்கு இறங்க மாட்டீரா? நாங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல எங்க படகு மூழ்கி போயிடும், நாங்க மடிந்து போக போகிறோம், மாண்டு போக போகிறோம். என்ன பண்ண போறீங்க? இப்படி நீங்க பாத்துட்டு இருக்க போறீங்களா? நீங்க தூங்கிட்டு இருக்க போறீங்களா? எழும்புங்கப்பா. பாருங்க, கஷ்டம்னு வரும்போது மட்டும் ஏசப்பா எங்கேயோ போயிடுறாரு. நாம மட்டும்தான் இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு நினைப்பு. நம்ம படகுல ஏசு இல்ல. சந்தோஷமா அக்கறைக்கு ஏத்திக்கிட்டு போன நாம, கஷ்டம் வந்துருச்சு, துன்பம் வந்துருச்சு, பாடு வந்துருச்சு, அப்ப நம்ம அவரை எப்படி எழுப்புறோம்? எப்படி ஜெபிக்கிறோம்? எனக்கு ஏயா இந்த பாடு, எனக்கு ஏன் இந்த துக்கம், என்னால தாங்க முடியலையே, அதோட என்னை எடுத்துக்கங்க, நான் இந்த பூமியில இருந்து என்னத்துக்கு, இனிமே என்ன கொண்டு போகிறோம், ஒன்னும் இல்லை, முடிஞ்சிச்சு எல்லாம் அப்படின்னு நம்ம நினைப்புக்கு வந்துடுறோம், ஒரு முடிவுக்கு வந்துடுறோம். ஆனா இயேசு எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே என்று சொன்னார். காற்றையும் கடலையும் அதட்டினாரு, கடலை பார்த்து இறையாதேன்னு சொன்னார். கட்டாயம் செய்வார் உங்களுக்காக. நாம் எப்படி அவரை வேதனைப்படுத்தி பேசினாலும் அவர் நமக்கு அற்புதம் செய்கிறவராகவே இருக்கிறார். எப்படிமா இப்படி ஒரு நல்லவரை பார்க்க முடியுமாயா? ஏன் அப்படி சொல்றேன்னு நினைக்கிறீங்களா? லேகியோன் பிசாசு பிடித்திருந்த மகனை கர்த்தர் விடுதலையாக்கும் பொழுது அந்த பிசாசுகள் நாங்கள் எல்லாரும் பண்டிகளுக்குள் போகும்படி உத்தரவு கேட்டுக்கொண்டது. அதன்படி இயேசுவும் அதற்கு உத்தரவு கொடுத்தார். அப்போ சாத்தானுடைய சத்தத்துக்கே செவி கொடுக்கிறாரு பாருங்க, பிசாசுக்கு கூட என்ன செய்யறாரு? செவி கொடுக்கிறாரு. அவருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டாரா?
அதுங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கு நாம இயேசுகிட்ட எதுவும் வேண்டணும்னா அது நமக்கு கிடைக்கும். ஆனா நமக்கு என்ன இல்ல, அந்த விசுவாசம் இல்ல. ஆகவே நம்ம படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கோம். எனக்கு இந்த பாடுகள், ஏன் எனக்கு இந்த துக்கம், ஏன் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கு, ஏன் கர்த்தர் எனக்கு உதவி செய்ய மாட்டாரா? அன்பானவர்களே, இங்கே காற்றையும் கடலையும் அமைதியாக்கியாச்சு. சரி, ஒரு வசனம் சொல்லுகிறது, அவர் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள், வேறே படகுகளும் அவரோடு கூட இருந்தன என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு. இந்த வேற படகுகளும் கூட இருந்தது. ஆனா அந்த படகுக்குள்ள என்ன இல்ல, எந்த ப்ராப்ளமும் இல்லை. அது ஸ்மூத்தா போய்கிட்டு இருக்கு. கவனிச்சிங்களா? எந்த படகில் இயேசு இருந்தாரோ அந்த படகில் தான் கஷ்டம். ஏன்னா வசனம் தெளிவா சொல்லுது பாருங்க, அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதின் மேல் மோதிற்று என்று எழுதியிருக்கு. சரி, அப்ப எல்லா படகும் தான் கூட இருந்துச்சு, வேற படகுகளும் இருந்துச்சுன்னு எழுதப்பட்டிருக்கு. அப்ப அந்த படகுகளுக்கு எல்லாம் ஒண்ணும் ஆகல, ஏன் இயேசு இருந்த படகுக்கு மட்டும் ஆச்சு? ஏன் எனக்கு மட்டும் ஆகுது? என் கூட இருக்கிறீங்களா நல்லா தானே இருக்காங்க, என் கூட பிறந்ததுக்கெல்லாம் ஓஹோன்னு தானே இருக்காங்க, என் கூட படிச்சவங்க எல்லாம் ஓஹோன்னு தானே இருக்காங்க, ஏன் எனக்கு மட்டும் இந்த கஷ்டம், ஏன் எனக்கு மட்டும் இந்த பாடு? இந்த கேள்விக்குதான் இந்த பதில் இங்க இருக்கு. வேற படகுகளும் அவரோடு கூட இருந்துச்சு. ஏகப்பட்ட பேர் பின்னாடியே போறாங்க. ஏசு எங்க போனாலும் அவரை தொடர்ந்து போறதுக்கு 5 விதமான ஜனங்கள் இருந்தாங்க. அந்த நாட்களையும் சரி இந்த நாட்களையும் சரி இருக்கிறாங்க. அப்போ அந்த படகுகள் போய்கிட்டு இருக்கு, அவங்களுக்கு எல்லாம் ஒண்ணும் ஆகல, இவங்களுக்கு மட்டும் பிரச்சனை ஆகுது. பலத்த சுழல் காற்று உண்டாகி அலைகள் அதன் மேல் மோதிச்சு. சிங்குலர்ல தான் அது எழுதியிருக்கு. ஆக்சுவலா அது எப்படி எழுதப்பட்டிருக்கணும்? அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படகுகள் நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிட்டு அப்படின்னு தான் இருக்கு. படகுகள் அப்படின்னு போட்டிருக்கணும். ஆனா இங்க என்ன எழுதியிருக்கு? படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிட்டு. ஒரு படகு மாத்திரம்தான் அதுல ஸ்பெசிபிக்கா சொல்லப்பட்டிருக்க தவிர படகுகள் என்று எழுதப்படவில்லை. அன்பானவர்களே, நம்ம இயேசுவோடு பிரயாணப்படுகிற வேலையில துன்பங்கள் வரும், கஷ்டங்கள் வரும், பாடுகள் வரும். அதனாலதான் அவர் முதல்ல சொல்லிட்டு போயிட்டாரு, என்னை பின்பற்றுகிறவர்களுக்கு அநேக உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆனா இப்போ எனக்கு இந்த பாடுகளா, எனக்கு இந்த கஷ்டமா, நான் என்ன செய்வது என்று சொல்லி நீங்க நினைக்கலாம். அப்படியே அந்த பாடுகளிலேயே விடுறது கர்த்தர் அல்ல. அவர் எழுந்திருந்து இறையாதே அமைதலா இரு என்று சொல்லுகிற தேவனா இருக்கிறார். நம்முடைய கஷ்டத்தில் அவர் எழுந்திருந்து இறையாதே அமைதலாய் இரு என்று சொல்லுகிற கர்த்தராய் இருக்கிறார். இப்போ அததான் அவர் நமக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறார், இறையாதே அமைதலாய் இரு. அன்பானவர்களே, அதன் பிறகு அவர் கேட்கிறார் பாருங்க, மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. சைலண்ட், அவ்வளோ ஒரு சைலன்ஸ் ஆயிட்டு, அவ்வளோ ஒரு அமைதல். கர்த்தர் இன்றைக்கு நம்முடைய இரைச்சலையும் நம்முடைய அலைச்சலையும் அதட்டினார்னா அப்படி ஒரு அமைதியான வாழ்க்கைக்குள்ள நம்ம போயிருவோம். அந்த வாழ்வு சுகமாக இருக்கும், அமைதியா இருக்கும், சுகமா இருக்கும், அமைதியா இருக்கும். இப்ப என்ன, ஒரே கொந்தளிப்பாதான் இருக்கு. எப்ப என்ன நடக்கும்னு தெரியாது, யார் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியாது. கடன் மேல கடன், பிரச்சனை மேல பிரச்சனை, போராட்டத்தின் மேல போராட்டம், இதெல்லாம் எப்ப முடிவுக்கு வரும்னு தெரியாது. அப்படின்னு நீங்க கலங்கிட்டு இருக்கீங்களா? இன்றைக்குதான் நம்ம ஜெபிக்க போகிறோம், இதுக்காக தான் நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நிச்சயமா உங்களை விடுதலையாக்க போகிறார். அன்பானவர்களே, அது மாத்திரம் இல்ல, அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறையில் உள்ள
கதரையினுடைய நாட்டில் வந்து சேர்ந்தார்கள். கட்டாயமா இயேசு நம் படகில் இருப்பாரே என்றால் நம்மை அக்கறைக்கு கொண்டு போய் சேர்ப்பார். இதே பாதியில விட்டுட்டு போக மாட்டார். என்னடா நம்ம அந்த கர்த்தரை நோக்கி பார்த்தோம், கூப்பிட்டோம், கதறணும், கெஞ்சினோம், இப்படியும் நம்மளை விட்டுருவாரோன்னு நீங்க ஒருவேளை நினைக்கலாம். அவ்வளவுதான், முடிவு வந்துச்சு, என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, இனி எனக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சு பயப்படலாம். அதெல்லாம் கிடையாது. கட்டாயமா அக்கறை வரைக்கும் நம்மள என்ன செய்வாரு, கொண்டு போய் சேர்க்கிற தேவனாக இருக்கிறார். ஆனா நாம அவரை எப்படி எழுப்புறோம்? நாங்கள் மாண்டு போகிறது உமக்கு கவலை இல்லையா? என் வீட்டுல இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, உங்களுக்கு கவலையே இல்லையா? எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்கிறீரே, உண்மை நம்பி வந்தேனே, உண்மை நம்பிதானே நான் இந்த சபைக்கு வந்தேன், உண்மை நம்பிதானே என்னுடைய இருதயத்துல உண்மை ஏற்றுக்கொண்டேன், உண்மை நம்பிதானே இருக்கிறேன், உங்களுக்கு கவலையே இல்லையா? என் வாழ்க்கை இப்படி நாசமா போயிட்டு இருக்கு, உங்களுக்கு கவலையே இல்லையா அப்படின்னு சொல்லி அவரை பார்த்து நம்ம கேட்கிறோம். ஆனா அந்த கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு அற்புதத்தை செய்கிறார். எத்தனையோ பேர் உங்க கூட வரலாம், பயணிக்கலாம், அவங்க வாழ்க்கையெல்லாம் சுகமா இருக்கும், ஒரு பிரச்சனை இருக்காது, அவங்களுக்கு எந்த போராட்டமும் இருக்காது, ஜாலியா இருப்பாங்க. அதை பார்த்துட்டு நீங்க சோர்ந்து போகாதீங்க. என்னடா எனக்கு மட்டும் தானே சோதனை வருது, எனக்கு மட்டும் தானே பிரச்சனை வருது, எனக்கு மட்டும் தானே ப்ராப்ளம் இருக்குது, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தானே இப்படி இருக்குது, ஆனா அவங்க எல்லாம் நல்லா தானே இருக்காங்க அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம். உங்களோடு கூட பயணிக்கிறவர் காற்றையும் கடலையும் அதட்டுகிறவராக இருக்கிறார். உங்களுக்கு விடுதலையை கொடுக்கிறவராக இருக்கிறார். நாம் இன்றைக்கு ஒவ்வொரு நொடியும் அவரோடு கூட இருந்து ஜெபிக்க போகிறோம். ஆவியானவரே, என் கூட பிறந்தவங்க இத்தனை பேருப்பா, ஆனா எல்லாரும் நல்லா இருக்காங்க, எல்லாரும் நல்லா இருக்கீங்க, நான் உண்மை நம்பி வந்தேன், இன்னைக்கு நான் கஷ்டப்படுறேன், என் பிள்ளைங்க பாடுபடுறாங்க, நான் என்ன செய்யணும்னு சொல்லி அவருடைய சமூகத்துல கேளுங்க. அவர் நிச்சயமா உங்களுக்கு அற்புதம் செய்ய வல்லவரா இருக்கிறார். அவருடைய நாமத்துக்கு நிச்சயமாக மகிமையை கொண்டு வரும்படியாக நம்முடைய வாழ்க்கையானது, அதுல எந்த மாற்றமும் கிடையாது. சிறு வயதிலே ஆவியானவர் என்னை ரட்சித்து இந்த உன்னதமான பணிக்கு தெரிந்தெடுத்து கொண்டார். நல்லா சொல்ல போனா நான் 8th தான் படிச்சுட்டு இருந்தேன். அநேகர் என்னிடத்தில் வந்து ஜெபிக்க வருவார்கள், அவர்களுக்காக நான் ஜெபிப்பேன். ஜெபிக்கும் பொழுது எல்லாம் அற்புதம் நடக்கும். ஏன் தெரியுமா? எனக்கு ஜெபம் பண்ணவே தெரியாது, எனக்கு உண்மையா ஜெபிக்கவே தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஏசப்பா தான். அவரு எனக்கு அவ்வளவு பிரியம், அவரை என் உள்ளத்துல வச்சிருக்கேன், ஆவியானவரை பெற்று இருக்கிறேன், வரங்களை பெற்று இருக்கிறேன், விடமாட்டேன், ஒன்னும் விடமாட்டேன், எல்லாம் எனக்கு வேணும்னு கேட்பேன். ஆமா, நீங்க ரேஷன் கடைக்கு போறீங்க, அங்க இதெல்லாம் கொடுக்குறாங்க, உங்களுக்கு மட்டும் சீனி கொடுக்கலன்னு விட்டுட்டு வருவீங்களா? இன்னப்ப எல்லாரும் கொடுத்துருக்க எனக்கு மட்டும் தரலன்னு கேட்பீங்கல்ல. அது போலதான் ஆவியின் வரங்களை நாடுங்கள்னு சொல்லி இருக்கிறது, மேலானவைகளை நாடுங்கள் என்று சொல்லி இருக்குது. ஒண்ணு விடுறது இல்ல, எல்லாம் எனக்கு வேணும்னு கேட்பேன். எதுக்காக? இந்த உலகத்தினுடைய எல்லாருக்கும் நான் ஆசீர்வாதமா இருக்கணுங்கிறதுக்காக. நான் கேட்டதெல்லாம் கர்த்தர் எனக்கு கொடுத்தாரு. எதுக்காக? ஒரு தாய் கடைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க, ஒரு அம்மா, அவங்களுக்கு 4 பிள்ளைகள். மூத்தவன் ஓடி வந்து, அம்மா பையில என்ன வச்சிருக்கீங்க, கொடுங்க, நான் கொண்டுட்டு வரேங்கிறான். அவங்க அம்மா சொல்றாங்க, பரவாயில்லடா இருடான்ட்டாங்க. 2வது காரன் ஓடி வந்தா, அம்மா பையில என்ன வச்சிருக்கீங்க, கொண்டாங்க, நான் தூக்குறேன்னா, பரவாயில்லப்பா இருப்பான்ட்டாங்க. 3வது காரன் ஓடி வந்தா, அம்மா பையில என்ன இருக்கு, கொண்டா, நான் தூக்கிட்டு வரேன், பரவாயில்லப்பா இருப்பான்ட்டாங்க. 4வது கடைக்குட்டி ஓடி வருது, அம்மா கொடுங்க, உங்களை வெயிட்ட நீங்க தனியா தூக்கிட்டு வருவீங்களா, நான் தூக்கிட்டு வரேன், கையில கொடுத்துட்டாங்க. கொடுத்தோன்னே இந்த 3 பேருக்கும் ஒன்னும் ஓடல. என்னடா இது, கேட்டவொடனே அம்மா தூக்கி கொடுத்துட்டாங்க, நம்மளும் கேட்டோம் தரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா பாத்துட்டே வந்தாங்க. வீட்டுக்கு வந்ததும் அம்மா சொன்னாங்க, தம்பி இதுல உன் அண்ணன்மாருக்கெல்லாம் பண்டம் இருக்கு, எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுன்னு சொன்னாங்க. இந்த 3 பேருக்கும் ஒன்னும் ஓடல. என்னடா நம்ம கேட்டதுக்கெல்லாம் தரமாட்டேன்னு சொன்னாங்க, இவன்ட்ட மட்டும் கொடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பொறுமையா பார்த்துட்டே இருக்கிறாங்க, என்னதான் நடக்கும் நம்ம பாப்போமே அப்படின்னு. அதே போல அந்த சின்ன மகனும் எல்லாருக்கும் பங்கிட்டு கொடுத்துக்கிட்டே வந்தான்.
அப்பாக்கு, அம்மாக்கு, 3 அண்ணனுக்கு, அவனுக்கு. சரியா? பங்கு வச்சாச்சு. எல்லாரும் சாப்பிடுறாங்க. பார்த்துட்டு சரின்னு எடுத்து அவனுடைய பங்கு மட்டும் மூடி வச்சுட்டான். கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க அண்ணன் வந்தான். முடிஞ்சுட்டா இருக்கா? ஏண்டா நல்லா இருந்துச்சுல்ல, நீ சாப்பிட்டியா? இல்ல நான் சாப்பிடல, என்னோட அங்க எடுத்து வச்சிருக்கேன், அப்புறமா சாப்பிடுவேன். சாப்பிட்டு பாரு, சூப்பரா இருந்துச்சு. எனக்கு இன்னும் கொஞ்சம் சாப்பிடணும் போல ஆசையா இருந்துச்சு, அதான் இருக்கான்னு பார்க்க வந்தேன். வேணுமா? இந்தா எடுத்துக்க. ஏப்பா உனக்கு அம்மா கொடுத்தது தானே, நீ வச்சுக்க. பரவாயில்ல நீ சாப்பிடு, உனக்கு இது பிடிச்சிருக்குல்ல, நீ சாப்பிடு அப்படின்னு கொடுத்தாச்சு. அப்போ மூத்த அண்ணன் வந்து, ஏமா நாங்கெல்லாம் கேட்கும்போது தரல, அவன்கிட்ட மட்டும் கொடுத்துட்டீங்கன்னு கேட்டான். அப்ப அவங்க அம்மா சொன்னாங்க, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாத்தியா? அவனுக்கு உரியதையும் என்ன செய்யறான், கொடுத்துக்கிட்டு இருக்கான். ஆனா நீங்களா இருந்தா என்ன செய்வீங்க? உங்களுக்கு அதிகமா எடுத்துட்டு பங்கு போடும் போது கொஞ்சமா கொடுப்பீங்க. அதனால அவன் கையில கொடுத்தேன், அவன் அவனுக்கு உள்ளதையும் கூட என்ன செய்யறான், உங்களுக்கு தர்றான். பாத்தீங்களா, இதுதான்டா நான் செஞ்சது, வேற ஒண்ணும் இல்ல அப்படின்னாங்க. ஆமா, என்ன நீங்க எங்க கையில கொடுத்துருந்தீங்கன்னா நாங்க எங்க இஷ்டத்துக்கு தின்னுட்டு தம்பிகளுக்கு சொத்தோட கொடுத்துருப்போம். கரெக்டு தான். இப்ப தம்பி எங்களுக்கு எல்லாருக்கும் பங்கு வச்சுட்டு அவனுக்குரியதே எங்களுக்கு தரான். ஆமா அப்படின்னா, அது போலதான் ஆவியானவரும் ஒவ்வொருவருக்குள்ளேயும் இருந்து செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறாரு, இல்லைன்னு சொல்ல முடியாது. எனக்கு மட்டும்தான் விசேஷமா இதையோ கொடுத்திருக்காரு, உங்களுக்கு ஒண்ணுமே கொடுக்கல, அவங்கதான் விசேஷித்த ஊழியக்காரங்க, அவங்கதான் பெரியவங்க, அப்பெல்லாம் கிடையாது. எல்லாருக்கும் ஒரே ஆவியானவர் தான். ஆனா செயல்கள்ல வித்தியாசம் இருக்கு. ஏன் அந்த வித்தியாசம் வருது? அந்த பாரம் இருக்கணும், பாரம் இருக்கணும். இப்ப நீங்க சொல்றீங்க, ஏமா எனக்கு குழந்தை இல்லம்மா, ஜெபம் பண்ணுங்கம்மா. சரி நான் ஜெபம் பண்றேன், ஏசப்பா இந்த மகளுக்கு குழந்தை கொடுங்க, ஆமை. இப்படி ஜெபம் பண்றதுக்கும் உண்மையான பாரத்தோடு நான் உங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்குறீங்க. இந்த வித்தியாசம் தான் செயல்படுகிறது. விசுவாசம் எல்லாருக்குள்ளயும் இருக்கிறது, நம்பிக்கை எல்லாருக்குள்ளயும் இருக்கிறது, ஜெபம் எல்லாரும் தான் செய்யறாங்க. ஆனா அந்த விசுவாசம் எப்பொழுது செயலாக்கப்படுகிறது என்றால், அந்த உண்மையான இருதயத்தோடு, பாரத்தோடு, ஏக்கத்தோடு, இவங்க விடுதலை பெறணும், இவங்க ஆசீர்வதிக்கப்படணும், இவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதம் அவர்களுக்கு போய் சேருகிறது. அன்பானவர்களே, இதைதான் தேவனாகிய கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். நாம எப்படி மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறோம், மற்றவங்களுக்காக எப்படி பாரம் எடுக்கிறோம், அவங்க காரியம் முட்டியும் வரைக்கும். ஒரு அருமையான சகோதரி அவங்களுடைய திருமண காரியத்துக்காக ஜெபித்து கொள்ளுங்கள்னு சொன்னாங்க. அப்ப நான் சரிமா என்று சொல்லிட்டு அவங்களுக்காக ஜெபிக்க ஆரம்பித்தேன். அநேக நாள் ஆனது, அவங்களுக்கு திருமணமே ஆகல, கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆயிட்டு. 4வது வருஷம் ஆவியானவர் அந்த திருமண கட்டில் இருந்த தடையை உடை தெரிகிறார். 4 வருஷம் அவங்களுக்காக நான் ஜெபித்து இருக்கிறேன்னா பாருங்க. அப்போ சில நேரங்கள்ல நம்மையும் அறியாமல் நமக்குள்ள வேதனை வரும், ஏன் ஆண்டவர் இப்படி நடக்குதுன்ட்டு. அதனாலதான் ஆரம்பத்துல நான் ஒரு வசனம் சொன்னேன், அநேக நாள் காத்திருக்கிறது இருதயத்தை இழைக்கப்படும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும் என்று சொல்லி. அன்பானவர்களே, அவர் எல்லாவற்றிற்கும் ஒரு காலத்தை நேரத்தையும் வைத்திருப்பார். அந்த காலமும் நேரமும் வரும் வரைக்கும் நான் பொறுத்திருக்கணும். அதுல நமக்கு பொறுமை இல்லைன்னு சொன்னா நம்ம எதையுமே பெற்றுக்கொள்ள முடியும். ஜெபத்தில உறுதியாய் கருத்திருங்கள்னு இருக்கு, நியாயம் கிடைக்கும் வரைக்கும் ஜெபியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே உங்களுக்கும் என்ன பாடுகள் இருந்தாலும், என்ன பிரச்சனை இருந்தாலும் நீங்க என்னோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். நாம் இணைந்து ஜெபித்து அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கட்டாயம் தேவன் தருவார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். எவ்வளவு பாடுகள் நிறைந்த உலகம் தான், இல்லைன்னு நான் சொல்லல. இவ்வளவு போராட்டம் தான். இன்னைக்கு ஒரு போராட்டம், அதுக்காக நம்ம ஜெபம் பண்ணி அதை பெற்றுக்கொண்டு சந்தோஷப்பட்டிருப்போம், சாட்சி சொல்லியிருப்போம். அடுத்த நாளே அடுத்த போராட்டம் வந்து நம்ம வீட்டு வாசலை தட்டின மாதிரி நிக்கும். என்னடா பண்றது, இது போனா அது வருது, அது போனா இது வருது, நான் என்ன செய்வதுன்றே எனக்கு தெரியவில்லை. நிச்சயமாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், என் கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்பார். அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவராயிருக்கிறார். அவர் நமக்கு இரக்கம் பாராட்டுகிறவராயிருக்கிறார். இவ்வளவு நாளும் நம்ம பட்ட கஷ்டத்துக்கு எல்லாம் ஒரு முடிவு வேண்டாமா? ஓடி வந்த ஓட்டத்தை இப்படி பாதியில நிறுத்தலாமா? இனி என்ன இருக்கு, எனக்குமா ஒண்ணுமே இல்ல போதும் அப்படின்னு சொல்லி சலிப்படையலாமா? உங்க பிள்ளைகளுக்காக, உங்களுக்காக கர்த்தர் வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை நம்ம வாங்காம விடலாமா?
அவருடைய சமூகத்துல பொருத்தனைகளை ஏறெடுப்போம். யூதாவே, உன் பண்டிகையை ஆசரி, உன் பொருத்தனையை செலுத்து. நாம் பொருத்தனை எடுத்து ஜெபிக்கும் பொழுது பெரிய பெரிய அற்புதங்களை நாம் கர்த்தரிடத்துல இருந்து வாங்கி கொள்கிறோம். அவருக்கு மிகவும் பிரிக்கும். இப்ப கூட நம்ம அதுக்காக ஜெபிக்க போறோம். ஒரு பெரிய விடுதலை உண்டாக போகிறது. உங்களுடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையில கர்த்தருடைய அற்புதத்தை காண போகிறீர்கள். நாம் ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, உங்களுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. எத்தனையோ படகுகள் உம்மை சூழ்ந்து இருக்கும் பொழுது நீர் படுத்து நித்திரையாயிருந்த அந்த படகிலே சுழல் காற்று உண்டாகி படகுகள் மூழ்கத்தக்கதாக இருந்ததப்பா. ஆனாலும் நீர் இறையாதே அமைதலா இரு என்று சொல்லி அதே படகை கரை சேர்த்தீரே தகப்பனே. அதுபோல எங்களுடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு அநேகர் எங்களோடு பயணிக்கிறார்கள். எங்களோடு வந்தவர்கள், எங்களோடு படித்தவர்கள், எங்களோடு உடன் பிறந்தவர்கள் எல்லாரும் நன்றா இருக்கிறார்கள். மேல இருக்கிறாங்கப்பா, அண்ணாந்து பாக்குற அளவுக்கு உயரத்துல இருக்கிறாங்கப்பா. ஆனா எங்களுடைய வாழ்க்கை இன்றைக்கு கீழே தரை மட்டத்துல கிடக்கிறது. எங்களால எழுந்து நிமிந்து வர முடியவில்லை. எங்களால மேல வர முடியலப்பா. எங்களுக்கு பணம் இல்லையப்பா, எங்களுக்கு படிப்பு இல்லையப்பா, எங்களுக்கு பெருசா சொல்லிக்கிறதுக்கு ஒண்ணு இல்லையப்பா, எங்களுக்கு வீடு இல்லையப்பா. எங்க பிள்ளைகள் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். எங்களுக்கு சொத்து சுகம் எதுவும் கிடையாது. எங்களுக்கு நகை நட்டு எதுவும் கிடையாது. எங்களுக்கு சொந்தம் என்று சொல்லிக்கல. உண்மை தவிர யாரும் இல்லப்பா. இந்த வேலையில உண்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோமப்பா. நீங்க எங்களுடைய படகுல வாங்கப்பா. வாழ்க்கை படகில் நான் சென்ற நேரம் உன் குரலினை கேட்டு அழைத்தது நீரே. ஆவியானவரே, உங்களுடைய வாழ்க்கை என்னும் படகுல நாங்க போய் கொண்டிருக்கும் போது நீங்க எங்களோடு பேசுனீங்கப்பா. உங்களுடைய அழைப்பின் அந்த குரலை கேட்டோம்பா, ஒப்பு கொடுத்தோம்பா. இன்னைக்கு என் பிள்ளைகள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. ஐயோ, நான் மாண்டு போக்குறேனே, ஐயோ நான் அடிந்து கொண்டிருக்கிறேனே, ஐயோ என் வீட்டுல பிசாசினுடைய கிரியைகள் இருக்கிறதே, இந்த போராட்டத்துக்கு எல்லாம் ஒரு முடிவு உண்டா கிடையாதா என்று சொல்லி வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற என் அன்பு மகளே, என் அன்பு மகனே, தேவனுடைய கரம் உங்களை தொடுகிறத நான் பார்க்கிறேன். அப்பாவுடைய இரக்கம் உங்களை தொடுகிறத நான் பார்க்கிறேன். ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் இப்பொழுது இருக்கிற எல்லா இருள் விலகுகிறது. கொல்லாத பிசாசை விலகி ஓடிப்போ, பிசாசு போ வெளியே என்று கட்டளை இடுகிறேன். மூளையில இருக்கிற கட்டிகள் மறைகிறது. நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் மறைகிறது. இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள் மறைகிறது. கண்கள் சம்பந்தப்பட்ட நோய்கள் மறைகிறது. காதுகள்ல இருக்கிற வியாதிகள் வேதனைகள் மறைகிறது. வயிறுகள்ல இருக்கிற வேதனைகள் மறைகிறது. கால்கள்ல இருக்கிற வலிகள் வேதனைகள் மறைகிறது. தோல்விகள் ஜெயமாக கர்த்தர் கட்டளையிடுகிறேன் என்று சொல்லுகிறார். எல்லா கோர்ட்டு கேஸுக்கு ஒரு முடிவு இப்பொழுது உண்டாகி கொண்டு இருக்கிறது. தேவனுடைய வல்ல கரம் அதை செய்கிறது. வெளிநாட்டிற்கு போக வேண்டும், விசா கிடைக்க வேண்டும், பாஸ்போர்ட் கிடைக்க வேண்டும் என்று காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தருடைய அனுக்கிரகம் இறங்கி வந்து கொண்டு இருக்கிறது. வேலையிலே உயர்வு வேண்டும் என்று சொல்லி இருக்கிறவர்கள், மேல் படிப்பிற்காக காத்து கொண்டு இருக்கிறவர்கள், நல்ல வீடு கட்ட வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறவர்கள் ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய அனுக்கிரக கரம் உங்களை தொடுகிறதை பார்க்கிறேன். திருமண காரியம் நடக்கவில்லையே, தடைப்பட்டு கொண்டிருக்கிறது என்று கதறி கொண்டிருக்கிற பிள்ளைகளே, தேவனுடைய கரம் உங்களை தொடுகிறது. இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு காரியத்தை வாய்க்க பண்ணுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். குழந்தை வாக்கியம் இல்லையே என்று கவலைப்பட்டு கொண்டு இருக்கிற அன்பு மகளே, கற்பத்தில் ஒரு கனியை இந்த மாதத்திலே கர்த்தர் வைக்கிறேன் என்று சொல்லுகிறார். உங்க குடும்பத்துக்கு விரோதமாக, கணவருக்கு விரோதமாக, உங்களுக்கு விரோதமாக ஏவுதல்களை நான் பார்க்கிறேன். இயேசுவின் நாமத்துல எல்லா கட்டுகளையும் கட்டவிழ்த்து ஜெபிக்கிறேன். இல்லாத பிசாசை வெளியேறிப்போம். எல்லா வேசித்தன ஆவிகள், விபச்சார ஆவிகள் இயேசுவின் நாமத்துல விலகிப்போ என்று கட்டளை எடுக்கிறேன். குடும்பத்துல சந்தேகத்தின் பேய்கள், பிசாசுகள், குடி, வெறி இயேசுவின் நாமத்துல விலகட்டும். கடன் பிரச்சனையில இருந்து வெளியே வருவேனா என்று சொல்லி கதறி கொண்டு இருக்கிறீர்கள். தேவனுடைய கரம் உங்களை தொட்டு கொண்டு இருக்கிறது. இன்றைக்கு ஒரு பெரிய அற்புதம் நடக்கிறது மகனே. முடிந்தது என்று எழுதப்பட்டு இருக்கிறதை நான் பார்க்கிறேன். உங்க பிரச்சனை போராட்டத்துக்கு எல்லாம் முடிவு வந்தது.
இந்த மாதத்தில் தேவனுடைய அற்புதத்தை பெற்றுக்கொள்வீங்க. இந்த நாள் ஒரு அற்புதத்தின் நாள். உங்க டைரியில் எழுதி வைத்துக் கொள்ளுங்க. கர்த்தருடைய மகிமை உங்களை நிரப்பி கொண்டிருக்கு. ஒவ்வொருவர் மீதும் தேவ வல்லமை இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. வீட்டுக்குள்ள இருக்கிற பிசாசின் கிரியைகள் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இருளின் ஆதிக்கம் இயேசுவின் நாமத்தில் விலகி போ பிசாசு. எல்லா அசுத்தங்களும் விலகி போகுது. பரிசுத்தம் பரிசுத்தம் பரிசுத்தம். வீட்டுல ஒவ்வொருவர் மீதும் தேவனுடைய வல்லமை இறங்குகிறத நான் பார்க்கிறேன். இன்றைக்கு ஒரு பெரிய அற்புதம். உங்களுக்கு பெரிய விடுதலை. சுகமாகி கொண்டு இருக்கிறீங்க, சுகமாகிட்டு இருக்கிறீங்க. உங்க பிள்ளையின் மேல கையை வைங்க. உங்க பிள்ளையின் மேல வியாதிப்பட்டிருக்கிறவங்க மேல கைகளை வைங்க. கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது இறங்கி சுகம் கொடுக்க போகிறது. தேவ ஆவியானவருடைய பிரசன்னம் உங்களை நிரப்புகிறதை நான் பார்க்கிறேன். ஒவ்வொருவரும் விடுதலையாக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன். அப்பா உமக்கு நன்றி. ஆசீர்வதியும். விடுதலை கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். அல்லேலூயா.